இங்கு கிழக்கு பார்த்த திருக்கோலத்தில் ஈசனும் தெற்கு பார்த்த கோலத்தில் அன்னை பாலாம்பிகாவும் அருள்பாலிக்கின்றனர். நாகங்களின் அரசரான கார்கோடகன் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள தவம் இருந்து ஈசனை பூஜித்த தலம் காமரசவல்லி. கார்கோடகன் பூஜித்த ஈசனான சௌந்தரேஸ்வரர் பின்னாளில் கார்கோடேஸ்வரர் ஆனார். புராணங்கள் ஒரு பக்கம் இந்த கதைகளை சொன்னாலும் ஆலயத்தில் அமைந்த சுமார் 45 கல்வெட்டுகளும் காமரசவல்லி ஆலத்தின் புராதனத்தை நாம் பிரமிக்கும் வண்ணம் எடுத்து சொல்கின்றன. காமரசவல்லிக்கு திருநல்லூர், கார்கோடீஸ்வரம், சதுர்வேதி மங்கலம், ரதிவரபுரம், காமரதிவல்லி என்ற பல பெயர்கள் இங்குள்ள கார்கோடீஸ்வரர் திருக்கோயில் சுந்தர சோழன் என்கிற ராஜகேசரிவர்மனால் கிபி 962ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. தஞ்சை பெரிய கோயிலை கட்டிய ராஜராஜ சோழனின் தாத்தாவே இந்த ராஜகேசவர்மன் ஆவான். கிபி 1260ஆம் ஆண்டில் போசள மன்னன் வீரராமநாதன் என்பவனின் தளபதி ஸ்ரீரங்க தண்டநாயக்கரால் இந்த ஆலயம் சீர் செய்யப்பட்டது. சோழர்கள் தவிர பாண்டியர்கள், போசளர்கள் போன்ற மன்னர்கள் வழி வழியாக இந்த ஆலய வழிபாட்டில் சிறப்பு கவனம் செலுத்தி வந்திருக்கிறார்கள். சுந்தர சோழன், உத்தம சோழன், முதலாம் ராஜராஜன், முதலாம் ராஜேந்திரன், முதலாம் குலோத்துங்கன், விக்ரம சோழன், 2ஆம் மற்றும் 3ஆம் குலோத்துங்கன், அடாவர்மன் போன்ற மன்னர்கள் தங்கள் காலத்தில் காமரசவல்லி திருக்கோயிலை நிர்வகித்து வந்ததாக கல்வெட்டு தகவல்கள் கூறுகின்றன. ஒவ்வொரு வருடமும் இந்த ஆலயத்தில் நடந்த வேத பாராயண பூட்டி பற்றியும், மார்கழி மாதத்தில் நடக்கும் திருவாதிரை விழா பற்றியும், அந்த விழாவில் நடைபெறும் சாக்கக்கூத்து என்கிற கூத்து பற்றியும் கல்வெட்டுகளில் தகவல் இடம்பெற்றுள்ளது. இந்த ஊரில் நடந்த ஒரு நில தகராறு பற்றிய வழக்கை விசாரிக்க கிபி 1240இல் போசள மன்னன் வீர சோமேஸ்வரன் காமரசவல்லிக்கு வந்து தீர்ப்பு வழங்கிய விவரத்தையும் ஒரு கல்வெட்டு சொல்கிறது. ஆலய வழிபாடுகளுக்கு மாலைகள் கட்டுவதற்கு நந்தவனம் அமைத்த பகுதி பிச்சதேவன் நந்தவனம் என்று அழைக்கப்பட்டு வந்துள்ளது. இந்த நந்தவனத்தை பராமரித்து வந்தவர்கள் வசிப்பதற்கென ஒரு பகுதியை கொடுத்துள்ளனர். அது திருத்தொண்டன் தொகையின் வளாகம் என வழங்கப்பட்டுள்ளது. காமரசவல்லியில் திருஞான சம்பந்தர் திருமடமும் இருந்து வந்துள்ளது. காஞ்சி மகா பெரியவரான 1950ஆம் ஆண்டில் இந்த ஆலயத்துக்கு வந்து தன் கையாலேயே ஸ்ரீ கார்கோடேஸ்வரருக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டு சென்றிருக்கிறார் என்பது கூடுதல் சிறப்பு. கிடைத்ததற்கு அரிய பேரின்பத்தை பலரும் தேடி அலைந்த காலத்தில் சிற்றின்ப வேட்கையில் நாட்டம் கொண்டு அதிலேயே மூழ்கி கிடந்தவர்களுக்கும் இருந்தார்கள். காமம் அவர்களை படாத பாடுபடுத்தியது. இதன் காரணமாகவே நித்தமும் தாங்கள் அனுஷ்டிக்க வேண்டிய வழிபாடுகளையும் நியதிகளையும் பலர் மறந்து போயினர். இத்தகைய காலத்தில் உலகத்தை நல்வழிப்படுத்த வேண்டியது சான்றோர்கள் கடமை அல்லவா? எனவே தேவர்களும் முனிவர்களும் சிவபெருமானிடம் சென்று மக்களின் இந்த நிலைமையை மாற்றுமாறு வேண்டினார். இதனால்தான் காமன் என்கிற மன்மதன் ஈசனின் நெற்றிக் கண்ணால் எரிக்கப்பட்டான் என்ற கதை நாம் அனைவரும் அறிந்ததே. தன் கணவன் மன்மதனை மீண்டும் உயிர்ப்பித்து தருமாறு ஈசனை நோக்கி தவம் இருந்தால் அவரது துணைவியான ரதி தேவி. காமனை அழித்து விட்டால் இனப்பெருக்கம் அப்பொழுது குறைந்து போனாலும் தன்னை வழிபட்ட ரதிக்கு மாங்கல்ய பிச்சை தருவதற்காகவும் அவள் பார்வை மட்டும் தெரியுமாறு மன்மதனை உயிர்ப்பித்து தந்தார் ஈசன். ரதிக்கு வரம் கொடுத்த ஊர் என்பதால் ரதிவரபுரம் என்றும், காமனின் தேவியான ரதி தவம் இருந்த தலம் என்பதால் காமரதிவல்லி என்றும் அழைக்கப்படலானது. இதுவே பின்னாளில் காமரசவல்லி என்றும் ஆகிவிட்டது. ஊர் பெயருக்கான இந்த கதை புராணத்தோடு நின்று போய்விடவில்லை. நீபிக்கும் வகையில் ரதி தேவியின் செப்பு திருமேனி ஒன்று இந்த ஆலயத்தில் உள்ளது. தன் கணவனை உயிர்ப்பிக்க வேண்டி இறைவனிடம் 2 கரங்களை ஏந்தி மாங்கல்ய பிச்சை கேட்கும் கோலத்தில் காணப்படுகிறது இந்த திருமேனி. காமரசவல்லியில் ஒவ்வொரு மாசி மாதமும் பௌர்ணமி தினத்தன்று காமன் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இந்த விழாவின் போது 2ஆக வெட்டி ஆமணக்கு செடியை ஆலயத்தில் நட்டு வைப்பார்கள். இறை பக்திக்கு உட்பட்டும் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டும் இந்த கிளை 8 நாட்கள் மீண்டும் உயிர் பெற்று வளர்கிறது. ரதி தேவியின் வாழ்க்கை இங்கே துளிர்த்தது போல இங்கே நடப்படுகிறவை மீண்டும் துளிர்க்கும் என்பதற்கு உதாரணம் இதுவாகும். குடும்பத்தில் தம்பதிக்குள் பிரிவினை இருப்பவர்கள், கருத்து வேற்றுமை கொண்டவர்கள், விவாகரத்தை தடுக்க நினைப்பவர்கள், தம்பதியரின் அன்பு பெருக வேண்டுவோர் காமரசவல்லிக்கு வந்து வணங்கினால் சிறப்பு. முறையாக இங்கு வந்து தரிசனம் செய்துவிட்டு சென்றால் தம்பதியர்களின் வாழ்வில் புத்தொளி பரவும் என்பது ஐதீகம். ரதி தேவிக்கு மாங்கல்ய பிச்சை அளித்த திருத்தலம் என்பதால் நிலைத்த மாங்கல்ய பேறு வேண்டுவார் இங்கு வந்து வழிபட்டு செல்கிறார்கள். இக்காலத்தில் 4 வேதங்களையும் கற்று தேர்ந்த அந்தணர்கள் பெருமளவில் காமரசவல்லியில் வசித்து வந்தார்களாம். எனவே சதுர்வேதி மங்கலம் என்கிற சிறப்பு பெயருடன் இந்த ஊர் விளங்கி வந்துள்ளது. ஒரு காலத்தில் இந்த திருக்கோயிலை அந்தணர்கள் சபையை நிர்வகித்து வந்ததாகவும் அவர்களுக்காக சில கிராமங்கள் தானமாக கொடுக்கப்பட்டன என்றும் கல்வெட்டு தகவல்கள் கூறுகின்றன. வேத பாராயணங்களும் சத் சங்க கூட்டங்களும் இங்கு அதிகம் நடந்துள்ளன. பாண்டவர் வம்சத்தில் வந்து
பரீட்சித்து மகாராஜாவை அறிவோம். அவன் அர்ஜுனனின் பேரன், அபிமன்யுவின் மகன். திரையின் வயிற்றில் பரீட்சித்திருந்த போது மகாபாரத யுத்தம் நடந்தது. கருவிலேயே பரீட்சித்தை அழிக்க வேண்டுமென்பதற்காக அஸ்வத்தாமன் எய்த அஸ்திரத்தை ஸ்ரீமந்த் நாராயணன் காத்து அருளினார் என்பது புராணம். எனவே பிறப்பதற்கு முன்னரே மாலவனின் அருள் பெற்றவர் பரீட்சித்து கானகத்தில் வேட்டையாடச் சென்ற போது ஒரு முனிவரின் தவத்திற்கு இடையூறு செய்யும் விதமாக கழுத்தில் இருந்த பாம்பு ஒன்றை எடுத்து மாலையாக அவரது கழுத்தில் பரீட்சித்தது மகாராஜா. இதை கண்டு வெகுண்டான் முனிவரின் மகன். அன்றையில் இருந்து 7ஆம் நாள் இந்த மகாராஜா பாம்பு கடித்து சாவான் என்று சாபமிட்டான். இந்த சாபத்தை தன் தவ வலிமையிலாலும் பிற ரிஷிகளின் மூலம் அறிந்து கொண்டாலும் இறப்பிலிருந்து பரிசிக்க முடியவில்லை. சரியாக 7வது நாள் அன்று பாம்பு கடித்து இறந்தான். இவனை கடித்த பாம்பு கார்கோடகன் என்று முனி புத்திரனின் சாபத்தால் தன் தந்தை பாம்பு தீண்டி பலியானார் என்ற தகவல் அறிந்த பரீட்சித்துவின் புதல்வன் ஜனமேயன் கோபமடைந்தான். ஒரு விசேஷமான யாகம் நடத்த துவங்கினான். அக்னியை வளர்த்தான். அந்த யாக அக்னியில் பூலோகத்தில் உள்ள பாம்புகள் அத்தனையும் தீயில் விழுந்து பொசுங்க செய்தான். ஆயிரக்கணக்கான நாகங்கள் எங்கிருந்தோ வந்து யாகத்தீயில் விழுந்து பொசுங்கின. நாகங்களுக்கெல்லாம் அரசனான கார்கோடகன் தான் எப்படியும் இதில் இருந்து தப்ப வேண்டும் என்று சிந்தித்தான். மகாவிஷ்ணுவிடம் சென்றான். இந்த யாகத்தீயில் தான் பாதிக்கப்படாமல் இருக்க அருள வேண்டும் என்று வரம் கேட்டான். அதற்கு மகாவிஷ்ணு, சௌந்தரீஸ்வரர் அருள் பாலித்து வரும் திருத்தலம் ஒன்று உள்ளது. அங்கு உரையும் மகாதேவனை பூஜித்து வணங்கினால் நீயும் உன் குடும்பமும் காப்பாற்றப்படுவாய் என்று சொல்லி காமரசவல்லி என்று அழைக்கப்படுகிற திருத்தலத்துக்கு செல்லும் வழியை கூறினார். இதை கேட்ட மாத்திரத்தில் பூலோகத்தில் காமரசவல்லி திருத்தலத்துக்கு வந்து சௌந்தரேஸ்வரரை பக்தியுடன் தொழுதான் கார்கோடகன். கேட்ட மாத்திரத்தில் பூலோகத்தில் காமரசவல்லி திருத்தலத்துக்கு வந்து சௌந்தரேஸ்வரரை பக்தியுடன் தொழுதான் கார்கோடகன். ஈசனும் அருளி, நீ சார்ந்த இனத்துக்கு இனி எந்த ஒரு ஆபத்தும் இருக்காது. இந்த திருத்தலத்தில் வசிக்கும் எவரையும் காலசர்ப்ப தோஷம் அணுகாது. அத்தகைய தோஷம் இருந்தால் அவர்கள் நலம் பெறுவார் என்று கார்கோடனுக்கு அருளினார் சௌந்தரேஸ்வரர். இந்த நிகழ்வுக்கு பிறகு சௌந்தரேஸ்வரர் கார்கோடேஸ்வரர் என்றும் கப்படலானார். ஈசன் தந்த வாக்குப்படி அன்று முதல் இன்று வரை கிராமமான காமரசவலில் பாம்பு தீண்டி எவரும் பலியானதில்லை. இதை இங்குள்ள கல்வெட்டு உணர்த்துகிறது. இந்த வரத்தை ஈசனிடமிருந்து கார்கோடகன் பெற்றது கடகராசி கடக லக்னம் அமைந்த தினத்தில். எனவே இந்த ராசி மற்றும் லக்ன அன்பர்கள் இங்கு வந்து தரிசிப்பது சிறப்பாகும். கடக ராசிக்காரர்கள் வணங்க ஏற்ற தலம் இதுவாகும். சர்ப்பதோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் இங்கு வந்து வழிபடுவது சிறப்பாகும்.